சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு ஈரோடு. மடா மனைவியை பிரிந்து மனவாடும் மகன். கால் ஒன்று சொல்லலாம். மூன்று முறை முதல் உத்தரவு 3 முறை கால் விடுங்க. இதில் ஒவ்வொரு தூணுக்கு ஒரு பயன் பாட்டுங்க. அப்படி வர சொல்லு, வர சொல்லுங்கப்பா. இங்கே நிற்க சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில ஐயா கற்பராயனுடைய எல்லை ஒரு பக்கம் இருக்கா? அதே மாதிரி மாரியம்மன்ங்கிற ஒரு தெய்வம் உங்க ஊர் எல்லைக்குள்ள இருப்பா. என் தங்கை காளியும் இருப்பா. 3 ஆண்டு காலங்களாகவே உன் மனைவியினுடைய வாழ்க்கையில உனக்கும் அவளுக்கும் கருத்து வேறுபாடும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ சென்றவள் மீள மாட்டாள், நம்பாத அப்படி சொல்லிடுது. அவ வேண்டாம் வரமாட்டான்னு சொல்லிடுதுப்பா. அவ தனக்குன்னு சுய வாழ்க்கையை வேற அமைத்துக் கொண்டாள். இனிமே அவளை திருத்தினா அவளே மன வருத்தப்படுவா. உன் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தாயை தந்து உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் விட்டுறலாம். 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிட்டா, எங்க போய் புண்ணியத்தை அடைய போறா? கர்மசாமிக்கு இந்த ஆண்டுல உனக்கு ஒரு துணைவியை தாரேன். இந்த பிள்ளைகளை கண்கலங்காம வாழ வச்சு காப்பாத்தி தரேன். பக்கத்துல வா. இன்னும் பக்கத்துல வரணும். நான் அங்க வரமாட்டேன். வாப்பா, வெற்றி உண்டு. நல்லா நல்லா இரு மகளே. கடன் தெரிந்து நிம்மதியா இருங்க. சாப்பிட்டு போங்க, உட்கார்ந்துக்கங்க. அதே ஈரோடு எல்லை கடன்களை பற்றி கேட்டு வந்தது. கடன்கள் கடன்களை பற்றி கேட்டு வந்தது. கால் ஒன்று வரலாம். இன்னொரு தடவை கால் ஒன்று பாப்பா. என்னப்பா உன் பையன் எங்க இருக்கான்? எங்க? அவனை பத்தி உனக்கு என்ன ஆராய்ச்சி? அவன் கேட்க மாட்டான். அந்த கையில இருந்து இது என்னதுப்பா? பூவி யாருக்கு சமம்? உனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டுக்க. பூவி யாருக்கு சமம்? பொம்பளைக்கு சமம்டா. 45 வயசுக்கு மேல பூ வந்து தெய்வத்துக்கு சமம். 25 வயசுல பூ யாருக்கு சமம்? பொம்பளைக்கு சமம். உண்மையா இல்லையா? நம்ம சொன்ன எவப்பா கேட்கா? கால் ஒன்று வரலாம். வரலாம்ப்பா. ஒரு பெண்ணின் கண்வலையிலே சிக்கி காதல் கொண்டு கருத்து தடுமாறி அவன் இஷ்டத்துக்கு வாழணும் ஒரு முடிவு எடுத்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அவனை திருத்தி உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? வேற என்ன வேணும்? சொந்த வீடு வாங்கி தரேன். 1.5 வருஷம் ஆகும். வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கும் மகனே. உன் கடன் தீரும். செல்வமா இரு. கர்மசாமி, என் பிள்ளைகள் என்கிட்ட அதிகம் தொடர்பா இல்லையே அப்படின்னு வருத்தம். புரிய முடியாது பெரியவருக்கு. பாராட்ட மன்னரெல்லாம் வீழ்ந்து விட்டார் சபையினிலே. உட்கார்ந்து எதிர்க்க முடியுமா? கஷ்டம். ஒரு பொருளை விற்கணும்னு சொல்லி கடும் பாடுபட்டு விற்பனை ஆயிடுதா? இப்போ அந்த பிள்ளைங்களுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி ஒருங்கிணைச்சு தரணும். வேற என்ன வேணும்? ஆமா. ஆனா அவங்க மனது இப்போ திருந்தி வருது. ஏற்று தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வரலாம். 3 மாதங்கள் கழித்து அந்த ஸ்கூலை பத்தி பேசுவோம். தொழில் நடக்கட்டும். 3 மாதத்துக்கு பிறகு அதை பத்தி அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர். குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. நல்லா இருக்கு. போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் நடக்க கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? உங்க அப்பாவுடைய உடல்நிலையை நல்லா ஆக்கி தரேன். கொஞ்சம் திசை மாறிய மனம் படைத்தவர்களாக வீட்டுக்குள்ள இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவங்க மனத்தெல்லாம் மாத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரணும். நீ நினைக்கிற பத்துக்கு தகுந்தாற் போல உன் கூட இருக்கிறவங்க குடும்பத்தை மதிச்சு வரமாட்டாங்க. புரியுதா? கால் வந்துட்டு வா. பணம் பெரிதென்று நினைத்தால் பாசம் பறிபோகும். பாசத்தை பெரிதென்று நினைத்தால் பணத்தை இழக்க வேண்டிய நிலைமை வரும். பணமா பாசமா அப்படி ஒரு படமே இருக்கு. இருக்கா இல்லையா? உங்க அப்பனை காப்பாத்தி தரோம்னு உத்தரவாயிடுது. உயிர்கண்டம் வராது. வேற என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்த்து தரேன், மனக்கவலை இல்லாம வாழ வைக்க. இந்த அப்படி வெட்டி. இது எதுக்கு? பணம். இந்தா கல்வி வருவாய். வெற்றி. சரி. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருன்னு தெரியும். நீங்க என்ன பிள்ளையை கேட்டு வந்திருக்கீங்க? மகள், பொம்பளை பிள்ளை. கால் பண்ணிட்டு வரலாம். சந்தோஷமா வாங்க. நீல கடலின் ஓரத்தில் உட்கார முடியுமா? முடியாது. நீங்க வந்தோடனே நான் நீலக்கடலின் ஓரத்தின்னு ஒரு பாட்டை படிச்சிட்டேன். அந்த பாட்டு என்ன படத்துல உள்ளது தெரியுமா? என்ன படம்? அன்னை வேளாங்கண்ணிங்கிற ஒரு படத்துல உள்ளது. புரியுதா? பாடியது யாரு? சவுந்தரராஜன் அவர்கள் பாடினாங்க. ஜெயலலிதா மேடம் தான் நடிச்சிருக்காங்க. நீங்க வந்தோடனே அந்த பாட்டை நான் பாடிட்டேன். எனக்கு அர்த்தம் தெரியல. ஆனா வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வம்சத்துல ஒருவர் மரியாள் வேதநாயகி வேளாங்கண்ணியை வணங்கக்கூடிய மன உடையவர்களாக திரும்ப தயாராக இருக்கிறார்கள். புரியுதா? ஆனா அந்த நிலைகள் மாறும். இப்போ குடும்பத்தை ஒன்று சேர்த்து வெற்றியா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு போகணும். பக்கத்தில் வரலாம். இருக்கு, வெற்றியாகி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. கர்மசாமிக்கு வாமா. பூ வைப்பதும் என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சிடும். கவலை இல்லாமல் வெற்றியை கொடு. ஓகே. கற்பராயன் இருக்கார் அவங்க ஊர்ல. காளியம்மா இருக்காளா? மகாளியம்மா இருக்காளா? உன் பையனுடைய கிரக நிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் நாகதோஷம்லாம் இருக்கு. அதனால வரக்கூடிய ஆடி 30க்கு பிறகு திருமணம் சொந்தமான நல்ல விஷயங்கள் கூடும். வெற்றியாக்கி தரேன். ஆவணியில மனக்கோலம் பெறுவீர்கள். இந்த மங்களமா வந்து அடுத்து பேச. கர்மசாமிக்கு உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? கோயம்புத்தூர்ல. முடிஞ்சு போச்சு. சரி, பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா பையனும் பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு அப்படியா? வயசு எத்தனை? உன் உடல்நிலையை பத்தி அப்ப நீ கேட்கலையா? சரி, கால் வந்து மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரணும். அங்கையர்கள் நீ
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்துல ஒரு பெண் தெய்வம் உங்க வீட்ல இருக்கு. ஆனா அந்த தெய்வம் இப்பொழுது வழிபட்டாலும் உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்கவில்லை என்ற ஒரு மனவேதனையும் உங்க உள் மனதுக்குள்ள இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக உங்க பிள்ளைய நினைச்சு நீங்க மன உபாதைப்பட்டு, உங்களுடைய சொல்லுக்கும், உங்கள் எண்ணத்துக்கும் மாறுபட்ட நிலைகள்ல இருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் தோன்றி, நீங்க பேசி பார்க்கிறீங்க. உங்களுக்கு தெளிந்த விடையும், முயற்சிக்கு பலனும் உங்களுக்கு கிடைக்காத துன்பத்த நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? கால் நுட்பம். இப்போ உன் பையனுக்கு கல்யாணத்த நடத்தி வச்சா போதுமா? அவன் இஷ்டத்துக்கு நடத்தணுமா? உங்க இஷ்டத்துக்கு நடத்தணுமா? இந்தா வா. ஐப்பசியில உன் பிள்ளைக்கு சந்தோஷமான கல்யாணம் நடக்கும். பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான். தலைப்புள்ள பொம்பள பிள்ளையா பிறக்கும். ஆதிபராசக்தின்னு சக்தின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி. இந்தாப்பா. சாப்பிட்டு போங்க. கர்பசாமிக்கு தாராபுரம். 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 என்னப்பா தொழில் பார்க்க? காலை விட்டு வரலாம். வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஒரு முறை காலை விட்டு வாப்பா. பிரதீஸ்வராய நமோ. என்னைக்கு போறவள்ள இருக்கு. உன் என்னைக்கு போறவள்ள சிவன் கோயில் இருக்காயா? இருக்கு இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில்ல மன வருத்தமும், உன்னுடைய எண்ணெய் ஆலை சம்பந்தமான தொழிலில் தடங்கல்களும், உள்ள இருக்கக்கூடிய மிஷினரிஸ் பழுதடைந்த வேதனைகளையும் குடுத்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் நுட்பம். இந்த கடன்களையும் தீர்க்கணும். உன் தொழில முன்னேற்றி வருமானத்த பெருக்கி தந்தா போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னைய கும்பிடு. இந்தாப்பா. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு தாராபுரமா உங்களுக்கு? தாராபுரம்னா நீங்க தாராபுரத்துல வாழ்ந்தீங்களா? போங்க நீங்க. எனக்கு தெரியாதா? அதனால தான் நான் சந்தேகப்பட்டு கேட்கிறேன். திருப்பூர். திருப்பூர் மாவட்டம் உங்களுக்கு. அப்படிதானே? நீங்க திருப்பூர் தானே? நான் திருப்பூர் மாவட்டத்தை கூப்பிடல. திருப்பூர் தான் கூப்பிடுதேன். சென்னைன்னு கூப்பிடும்போது நீங்க வாங்க. உங்களுக்கு சென்னை உத்தரவுல தான் இருக்கு. கர்மசாமிக்கு ஆ ஆ ஆ பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா. எந்த பிள்ளைமா? எங்க இருக்கிறா? கால் வந்துட்டு வா. பூமுடிப்பாடின்ப பூங்குழலி புது சீர் பெருவாழ் வண்ணத்தேன் அருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி. உடச்சி சொன்னா வருத்தப்படுவேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? மனதை திருத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? உன் பாதைக்கு உன் பிள்ளைய வர வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி வரலாம். அவள் மனதை மாற்றித்தாரேன். உங்களுடைய சம்மதத்தோடு அந்த கல்யாணத்தை நடத்தி தாரேன். 6 மாத கால அவகாசத்தில் வெற்றியா நடக்கும். சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு என் மகன் கல்யாணத்தை நடத்தி தரணும் கர்பசாமின்னு கேட்டு வந்தவர். கால் சொல்லலாம். திருப்பூர் மட்டும்தான் நிற்கணும். மெட்ராஸ் கூப்பிடும்பொழுது வாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைக்கு ஒரு 21 நாட்கள் அவகாசத்தில் கல்யாணம் நடத்தக்கூடிய கால நேரங்கள் இருந்ததை கிரக சூழ்நிலையால தவிர்த்தாச்சு.
இப்போ ஆவணியில பெண் அமைந்து ஐப்பசியில கல்யாணம் நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணித்தாரேன். மங்களகரமான முதல் பத்திரிகை எனக்கே வந்து சேரும். வெற்றி ஆகும்பா. இந்த கனிய கொண்டு குடுக்கலாம். உஷாரா எதிர்த்து நடப்பாங்க. அடுத்து பேசுவோம் அத பத்தி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னுடைய ஆ எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து 2 விஷயம் எனக்கு சக்சஸ் ஆகி வரணும். அத நடத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கால்வன் சொல்லலாம். வராது. சரி, சரி. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தீராத கடன்களால் மனவேதனை அடைந்து வந்திருக்கிறேன் என்று துயரமடைந்து வந்த மகன். கால்வன் சொல்லலாம். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒழுங்கா கடமை செய்யாதவன் பூரா இந்த பாட்டை பாடுவான் அப்படின்னு நினைப்பான். இல்லை ஒரு பிள்ளை என்று கண்ண முடிக்கலாம். பிள்ளையால தான் அந்த கடன்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. கோடியை ஒட்டிய கடன்கள். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து உன் குடும்பத்தை விடுதலையாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வெற்றி மாலை கொடுப்பா. நான் பிறந்த காரணத்தை கர்மசாமிக்கு இந்த மகனே இது முதல் வெற்றி மாலை. ஒரு பகுதி கடன் தீரும். வெற்றியாக்கி தரேன். பிறகு என்னை பார்த்து போப்பா. வெற்றி. கர்மசாமி ஐயா எனக்கு மறுமணம் என்னும் திருமணம் நடக்க வேண்டும். தம்பி தம்பி நீ விடுற இன்னொரு தர காலம் தம்பி. ஆ ஆ ஆ இடுப்புக்கு கீழ் முட்டுக்கு மேல் தொடைப்பகுதியில் அடையாளமாக மச்சம் இருந்தால் இருக்கலாம் உனக்கு. காலம் மனம் 2 எல்லாரும் பார்ப்பான். நமக்கு இருக்கா நமக்கு இருக்கா. அதனால உனக்கு உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். இந்த பிறவிலையும் உனக்கு இரு திருமணம் அப்படின்னு முடிவு இருக்கு. சரியா? ஐப்பசி மாதம் 19ஆம் தேதிக்கு மேல கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நடத்தி தருவேன். அந்த வாழ்க்கை நிலையானதும் புகழுடையதாகவும் பெரிய ஆலை தொழில் மில்லு வச்சு நடத்தக்கூடிய பாக்கியமும் உனக்கு உண்டுடா. 2வது வெற்றி மாறக்கூடிய என் செல்ல மகனுக்கு கர்மசாமிக்கு கூப்பிடுப்பா. ஜெயித்து வருவ. மன நிறைவோடு என்னை காண்பாய் மகனே. ஆனந்தமும் அடைவாய், அருள் நிறைவும் பெறுவாய். இந்த நிறைந்த செல்வம் பெறும். என்னது? ஓ கவர் தவறி விட்டதா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபி கோபிச்செட்டிப்பாளையம் கோபி யார் பாருக்கா? கோபி வந்திருக்காங்களா? தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் என்றும் ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க. தின்னப்பழம் கொண்டு தருவான் பாவி தின்னும் முன்னே அதை தட்டி பறிப்பான். நல்லா இருக்கா பாட்டு? யார் எழுதின பாட்டு? தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் நமது கவிஞன். உட்கார்லா தம்பி, கண்ணடிய கலத்துடா. 2 கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு பலனும் பதிலும் நான் கொடுக்க வேண்டும். என்ன வேணும்? என்ன செய்யுதுப்பா? கண்ணடியா பாட கொடு. இந்த பெருவரில் மட்டும் அப்படியா? கரெக்டாக தானே பிடிச்சிருக்கேன்? கரெக்டாக தான் பிடிச்சிருக்கேன்.
உயிரணுக்கள் சம்பந்தமான ஒரு சின்ன ஐயப்பாடு. சொல்லுடா. உயிரணுக்கள் சம்பந்தமான ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம். இருக்கா உனக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். நரம்பியல் சம்பந்தமான ஒரு சந்தேகம். சைக்காலஜி சம்பந்தமான ஒரு குழப்பம். கால் வந்துட்டு வா. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே சரியாயிரும். இப்ப பாரு, ஒரு பெரிய விஷயத்தை விடுவோம். இன்றைக்கே சரியாயிரும் அவன். உட்கார். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலம் பையன் பருவத்திலிருந்து இளமை பருவத்தை எட்டுகிற பொழுது, நமக்கு இந்த உடல்ல இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடிய சக்தி இருக்கா இல்லையான்னு அவன் உள்ளம் சந்தேகப்படுது. அப்படி சந்தேகப்படுகிற பொழுது நமக்கு வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றுச்சு. அந்த உள்ளத்தில் தோன்றிய உடனே இவன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது. அந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருகிற பொழுது தூக்கமின்மை, அறியாமை, அவசரம், எதை எடுத்தாலும் பிரஷர் இருக்கிற மாதிரி உள்ள வேகம், இவைகளெல்லாம் தோன்றி இவன் உடம்புல நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. ஆக மருத்துவத்தால் தீரக்கூடிய நோய் என் பிள்ளை உடல்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் சொன்ன பாரு காரணம். இது அனைத்தும் உன் மனதால் வந்ததுதான். உன் உடம்புல எல்லா சக்தியும் இருக்கு. அந்த சக்தியை நீ ஐயப்பட்ட காரணத்தினால், உள்ளுணர்வுகள் சோர்ந்த காரணத்தினால் உனக்கு அது வெளிப்படவில்லை. ஆக உன் மனதால தான் அந்த துன்பமே தவிர நோயால கிடையாது. இப்போ உனக்கு புதிய உணர்வையும் புதிய சக்தியும் நான் தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சக்தியங்க. அங்க தள்ளிடுங்க அண்ணாச்சி. இந்தாப்பா குடி பார்க்கலாம். கர்மசாமிக்கு, 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 கர்மசாமிக்கு. இன்னையிலிருந்து உன் மனம் உற்சாகம் பெறும். உடல்ல புதிய சக்தி தோன்றும். நரம்புகள் எழுச்சி அடையும். இந்தால் வெற்றி அடைவாய். எந்த நோயும் இல்லை மகனே. திருமணமாகி செம்மையாகி உயர்நிலைப்பட்டு ஆம்பளை பிள்ளை பெற்று கர்மசாமின்னு பேர் வச்சு வருவேன். இந்த ஆனந்தம் அடைவாய். மகிழ்ச்சியுடன் இருப்பாயப்பா. அடுத்து பேசுவோம். 3:30 என்னை பார்த்து போங்க, பேசிக்கோங்க. புரிச்சுக்கோங்க. கர்மசாமிக்கு சின்னாளம்பட்டியிலே கண்டாங்கிய மதுரை மாநகர் முருமீனாட்சி பார்த்தாலும் என் கண்ணுக்கு வருத்தபடி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு. கையில போட்டா யாரும் வச்சிருக்கீங்களா? என்ன போட்டா வச்சிருக்க? கொண்டா கொண்டா. எதுக்கு போட்டா வச்சிருக்கம்மா? குடிச்சா போதும், குடும்பத்தை எதுக்கு பார்க்கணும்? கால் வந்துட்டு வா பே உள்ள. தெய்வான சக்கரத்தி வள்ளி குரத்தி அவ கதையிலும் இருக்குதடி. உன் மகன் கல்யாணம் முடிச்சானா? கல்யாணத்துக்கு முன்னால பேப்பை வச்சிருந்தானே, பேப்பை அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கொண்டாங்க போட்டோ கொண்டாங்க பார்க்கட்டும் போய் இல்லையா. சரி ஓகே. கால் வந்துட்டு எங்க வச்சிருக்கிய? சரி கால் வந்துட்டு வாங்க. பையன் நல்ல பையன், கட்டிக்கார பையன். உன் மகனை பார்த்தேன். மனைவியால் ரட்சிக்கப்படாதவன். இன்னும் சில நாள் பொறுமையா இருப்பா. அப்படி இல்லைன்னா அவ வீட்டுக்கு அவ போய் உட்கார்ந்துருப்பான். அது மட்டும் இல்லாம ஓ மகன் தேவையில்லாம வேற ஒரு லைன்ல நட்பும் வச்சிருக்கான், குடி பழக்கமும் வச்சிருக்கான். ராக்கம்மா கதை புரியுதா? அதனால அவன் மனத்தை திருத்தி குடும்பம் குட்டியோட நல்லா வாழ வச்சு தந்தா போதும்லாம். காலில் வந்துட்டுவாங்க. நீ உட்காருமா, அவர் உட்காரு. வரலாம். நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போங்க. சரி, திருத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன்.
மத்தியானம் நல்லா சாப்பிட்டுருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. வாமா, நல்லா கர்மசாமிக்கு அடுத்து அவ்வளோதான். இன்னைக்கு உத்தரவு தான். வர்றேன். அவங்க எங்கே போகிறாங்க? மதுரை. கால் வந்துட்டு வரலாம். இந்த அம்மாவுக்கு உத்தரவு தான். நீங்களுமா அப்படி போகணும்? செக்கு கிடக்கு. எந்த ஊருண்ணே? மதுரையில். பழைய காலத்து செக்கு உங்கள் ஊரில் எதுவும் கிடக்கா? எண்ணெய் ஆட்டுற செக்கு. கால் வந்துட்டு வாங்க. வண்டி போகும்போது அவன் செக்கெல்லாம் பார்த்தாங்க. செக்கு மகாசக்தி மகனே, இவங்களுக்கு தேவை பணம் தான். இவங்க பக்கத்திலே கிடக்கு. அதோ அந்த பணத்தை எடுங்க, நம்ம கையில் வச்சுக்கா. வா, என்ன வேணும் உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகுது. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மகன் 6 மாதம் உள்ளே இருக்க வேண்டிய நிலைமை வருது. அதனால் அவனை காப்பாற்றணும். நிறைய பணங்கள் உங்களுக்கு தெரியாமல் கடன் வச்சுருக்கான். உங்களுக்கு பணம் தந்திருக்கேன். இப்போ அவனையும் திருத்தணும், அந்த பொம்பளையும் கட் பண்ணணும். அவ்வளோதானே வேலை. கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உங்க மனத்தை பார்த்தேன். இன்னும் சாமிகிட்ட நிறைய மனம் திறந்து பேச வேண்டி இருக்க. நமக்கு முழுமை கிடைக்கணும்னு நீ நினைக்க. எல்லாம் பேசுறதுக்கு இங்கே நேரம் இருக்குமா? உன் பிள்ளைக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? நான் பொறுப்பு. இந்தா நடத்தி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. ஜெயிச்சு அப்படி நல்லாரு. சாப்பிடு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரெக்ட். கடலூர் 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 வாங்க. கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். கண்களை பற்றி கேட்டு வந்தவர்கள் 3 தடவை கால் விட்டுலாம். அடுத்து பெண்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? யார் அது? பெண்கள் பக்கத்துல வாங்க. கண்கள், அடுத்து பெண்கள், அடுத்து மன பொண்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். நரம்பியல் ஆபரேஷன் செய்ய வேண்டாம்னு உத்தரவு. இந்த கண்ணில் பார்வை குன்றவும் செய்யாது, பாதிக்கவும் செய்யாது. கண் ஒளியை கூட்டி தரேன். என்ன? அதனால என் சக்தியால் புதிய ஒளியை கொடுப்போம். அடுத்து இவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணணும். உள்ள வந்து ஒரு நரம்பு கொஞ்சம் நஞ்சு இருக்கு, அதை சரியாக்கி தந்துருக்கேன். கால் வந்துட்டு வா. நரம்பு கட்டாகலப்பா தம்பி. அவர் கேட்கல. வரலாம். நரம்பு கட்டாகலை, நஞ்சு இருக்கு, மசாஜால சரியாக்கிடலாம். அந்த ஒளி சக்தியை நான் கொடுக்கேன். அந்த ஒளிக்கு பெயர் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் கொடுப்போம். இன்னும் 2 முறை என்னை இங்கே வந்து பார்க்க சொல்லு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. எல்லாம் வெற்றி ஆயிடும். சொல்லுங்க. கர்மசாமிக்கு கடலூர் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தவங்க. என்ன என்ன இனிக்குது. என்ன பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன செய்யணும் அவளுக்கு? உனக்கு என்னடா செய்யணும்? உடம்பு சரிதோ முன்னாலவா? இல்லைங்க. ஏதேதோ என்ன செய்தவளுக்கு? காலில் வந்துட்டுவாங்க. செல்லில் என்ன செல்லு வச்சிருக்க நீ? என்ன படிச்சிருக்கா? அப்படியா? பக்கத்தில் வா. உன் பேர் என்ன பேர்? மணிவேல். உன் பேர்? எவ்வளோ நாளா சரியில்லை? 8 வருஷம். தொடாது. கண்ண மூடு.